ஹாய்! இன்னைக்கு என்னோட வெயிட் லாஸ் ரொட்டீன் தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ எந்திரிச்சு சியா சீட் போட்டு வார்ம் வாட்டர் வந்து குடிப்பேன். அது குடிச்சிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்சு பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துப்பேன். இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு 2 வீட் பிரெட் அதுக்குள்ள வந்து சோயா சங்கோட ஸ்டஃபிங் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். கூடவே வந்து ஒரு ஸ்லைஸ் வந்து சீஸ் வச்சுட்டு, அத நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்து அத தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டா எடுத்துக்க போறேன். ஸோ சீஸ்ல வந்து புரோட்டீன் இருக்கு. அது வந்து குட் ஃபேட் தான். அதுவும் இல்லாம மாடரேட்டா வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப எடுத்துக்கக்கூடாது. நான் ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லைஸ் அந்த மாரி எடுத்துப்பேன். அதுவும் ரெகுலரா எடுத்துக்க மாட்டேன். வீக்லி ட்வைஸ் அந்த மாரி தான் எடுத்துக்கிறேன். பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சு 1 ஹவர்ல வந்து ஜிம்முக்கு வந்து கிளம்பிருவேன். ஸோ போய் நல்லா 1 ஹவர் நல்லா ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து வந்தாச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி தான் எடுத்திருக்கேன். இது வந்து டயட் சிக்கன் பிரியாணி. இதோட ரெசிபி வந்து ஆல்ரெடி சேனல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் நைட் டின்னர் வந்து ரொம்பவுமே ஏர்லியாவே முடிச்சிரும். ஒரு 7:30க்குலாம் என்னோட டின்னர் வந்து முடிஞ்சிரும். ஸோ இன்னைக்கு டின்னருக்கு வந்து கம்பு பாஸ்தா தான் வந்து செய்ய போறேன். இது கூட நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆயில் கம்மியா போட்டு பாஸ்தா வந்து ரெடி பண்ணிட்டேன். அண்ட் இந்த பாஸ்தா வந்து நேட்டிவ் டச்சுங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து தான் வாங்கினேன். அங்க ராகி பாஸ்தா மைதா இல்லாம அவங்க நிறையா வந்து மேக் பண்றாங்க. ஸோ நூடுல்ஸ், மேகி கிரேவிங்ஸ்லாம் வந்தா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுப்பேன்.